கோவையில் ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆளுநர் வழங்கினார். சர்வதேச அளவில் முதன்மை தொண்டு நிறுவனமான ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமான கும்மிடிப்பூண்டி தொழிற்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா பெத்திக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மகளிர் நிர்வாகிகள் குத்து விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி தொழிற்பேட்டை ரோட்டரி சங்கம் சார்பில் கடந்த ஆண்டில் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு செய்த சேவைகள் குறித்து ஒளிப்படம் மூலம் எடுத்துரைக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஆண்டின் தலைவர் ராஜகோபால் இந்த ஆண்டு தலைவராக பதவியேற்கும் வெங்கடேஷ்குமாருக்கு முறைப்படி பொறுப்புகளை வழங்கினார். வெங்கடேஷ்குமார் தலைவராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து அவருடன் புதிய செயலாளர் தனசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட ஆளுநர் சரவணன் புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளை வாழ்த்தி பேசினார். பின்னர் மாவட்ட ஆளுநர் சரவணனுக்கு புதிய தலைவராக பொறுப்பேற்ற வெங்கடேஷ்குமார் நினைவு பரிசை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமாக அனட் சங்கத்தின் நிர்வாகிகளும் RCC நிர்வாகிகளும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். பல்வேறு பகுதிகளில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாமில் தையல் பயிற்சி முடித்த 21 பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் கல்லூரி மாணவர் ஒருவருக்கு கல்வி கட்டணத்தை ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழங்கினர். இவ்விழாவில் ரோட்டரி சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். Thank you, sir. Board members K. Jayarangan, Thank you. RS மேடம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. கிளப் சார்பாக நான் வந்து நம்ம டிஜிக்கும் ப்ரெசன்ட் beneficiaries. இவங்க சன் டாக்டர்